Hi, this is Veda from Eppo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் இன்ட்ராடே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நம்ம டைட்டில். ஸோ இன்ட்ராடேயில் அப்படி என்ன ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் 90% ட்ரேடர்ஸ் வந்து உங்களுக்கு மெயினாக குறிப்பாக பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் தான். ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஏன் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நமக்கு பண்ண தெரியாமல் உள்ளே இறங்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த லாஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக போகும்போது உங்களுக்கு மொத்த கேபிட்டலையும் வாரி நம்ம வழங்கிட்டு வெளியில் வரோம். ஸோ இதில் நம்ம என்ன சீக்ரெட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நமக்கு ஒரு ஸ்கிரிப்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் மறுநாள் நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டில் என்ன ட்ரேட் எடுக்கலாங்கிறத முதல்ல நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். முதல்ல வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து நமக்கு டே ஓப்பன் ஆனவுடனே நீங்கள் என்ன ஒரு அனலைஸ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் முந்தின நாளே என்ன நடந்திருக்குங்கிறத அந்த ஸ்கிரிப்டை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணினா தான் மறுநாள் நம்ம என்ன பண்ணலாங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கேண்டில் மட்டும்தான் நம்மளால் ஒரு என்ன கண்டிஷன் குறிப்பாக முந்தின நாள் அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காரணின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபண்டமெண்டலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, டெக்னிக்கலாக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேண்டில் தான். ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன தான் வந்து நம்ம தேடினாலும் இல்லை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணினாலும் ஃபண்டமெண்டலாக நம்மளால் ஒரு 100% வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் டெக்னிக்கலில் வந்து அந்த கேண்டிலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன பொசிஷனில் இருக்குங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டே கேண்டிலை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த டே கேண்டிலில் ஒன்று நமக்கு மறுநாள் நடக்கணும் அப்படின்னா அது ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா ஒன்று என்ன செய்யணும்னா மறுநாள் அதோடைய ஹையை பிரேக் பண்ணி மறுபடியும் அது என்ன செய்யணும், மேலே ஏறணும். அப்படி இல்லாமல் ஒரு பேரிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா முந்தின நாளுடைய லோவை வந்து பிரேக் பண்ணி மறுபடி கீழே இறங்கணும். இது 2 மெத்தடு. இது இல்லாமல் மூணாவதாக ஒன்று நடக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுல் பாடிக்கு உள்ளேயே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்சைடர் கேண்டிலாக ஒரு ட்ரேடிங் நடக்கும். ஸோ நமக்கு என்ன நடந்தாலும் இன்ட்ராடேயில் நம்ம பணம் பண்ணணும்னா அது எந்த சைடு வேணாலும் போகட்டும், அது ஏறுதோ இல்லை இறங்குதோ, இது வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு வாய்ப்பாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு பண்ண போகிறோம். இப்போ அந்த இன்சைடராக நடந்தாலும் சரி, அதே மாதிரி பிரேக் பண்ணி நமக்கு கீழே போனாலும் சரி, இல்லை பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் சரி, நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கிடணும். ஸோ இதை வந்து இந்த 3 மெத்தடு தான் இன்ட்ராடேயில் நடக்க போகுது. இப்போ இதை வந்து நம்ம சார்ட்டில் எப்படி நம்ம வந்து பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதே மாதிரி குறிப்பாக முந்தின நாளுடைய அனலைஸ் இல்லாமல் நம்ம மறுநாள் ஒரு ட்ரேடிங் செட்டப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஒரு பிளெண்ட் மைண்டோட நம்ம போய் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதனால் முதல்ல ப்ரீவியஸ் டேவை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே முழுக்க என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம அந்த கேண்டிலோடைய ஃபுல் பாடியுமே வந்து நம்ம ஒரு அனலைஸ் எடுத்து பண்ணினா தான் நம்மளால்
மறுநாள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வாங்க நம்ம அதை சார்ட்டில் வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டே டைம் ஃப்ரேமில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் வந்து முதல்ல என்ன ட்ரெண்டில் வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போது இன்னும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ளே வரல, செல் ட்ரெண்டுக்குள்ளே இன்னும் ரீச் ஆகவே இல்லை. ஓவரால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பை சைடில் தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து என்னென்னா ப்ரீவியஸ் டேவுடைய கேண்டிலை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் 12ஆம் தேதி நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 13ஆம் தேதி நமக்கு ஒன்று என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ப்ரீவியஸ் டேவுடைய லோவை கட் பண்ணி திரும்ப கீழே நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் நடக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகணும். இல்லைன்னா உங்களுக்கு இந்த கேண்டிலுக்கு உள்ளேயே உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ட்ரேடிங் நடக்கணும். ஸோ இதுதான் நமக்கு நடக்கணும். பட் மறுநாள் நமக்கு என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹையையும் லோவும் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கேண்டிலுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மறுநாளுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ராடேக்கில் நம்ம போகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று நமக்கு இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செஞ்சுருக்கணும்னா கீழே வந்து ஃபுல்லாக ஒரு கேண்டில் வந்து நமக்கு என்ன இருக்கணும் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா ஃபர்தராக நமக்கு என்ன இருக்கும் ட்ரெண்டு வந்து உங்களுக்கு கீழே போயிருக்கும். அதே நேரம் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவர்சல் நடக்கும்போது அந்த கேண்டில் பேட்டர்ன் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுங்கிறத கரெக்டாக நம்ம பார்க்கணும். குறிப்பாக என்குல்ஃபிங் ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்லை பின்பார் ஃபார்ம் ஆனாலும் சரி, இல்லை ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனாலும் சரி, ட்ரெண்டு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா பர்டிகுலராக உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீவியஸ் டே லோவிலேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மர்பூஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ மர்பூஸ் கேண்டிலோடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக மறுபடியும் என்ன ட்ரெண்டு வந்து உங்களுக்கு மேலே போக போகுது அப்படிங்கிறத தான் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு கேண்டில். உங்களுக்கு மறுபடியும் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அந்த லோ பேட்டர்னில் வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கேண்டிலில் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் டே கேண்டிலோடைய ஆஃப் பாடி வரைக்கும் உங்களுக்கு மேலே டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஒரு பெருசாக ஒரு என்குல்ஃபிங்கோ இல்லைனா ஒரு மர்பூஸ் கேண்டிலோ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த லைனுக்கு மேலே நமக்கு க்ளோசிங் நடந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகணும், திரும்ப ப்ரீவியஸ் டேயோடைய ஹையை வந்து ரீச் பண்ணும். பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப
கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் என்ன இருக்குன்னா அதே லெவலில் போய் டச் பண்ணியிருக்கு. மறுபடியும் அந்த இடத்த வந்து அதால் என்ன பண்ண முடியலைன்னா உடைக்க முடியல. திரும்பவும் அது ரிவர்சல் பேட்டர்ன் தான் வந்து போகுது. ஸோ மறுநாள் உங்களுக்கு என்ன ஆகலாம்னா இன்னைக்கு ஹை அண்ட் லோவை வந்து நம்ம என்ன ப்ரிடிக்ட் ஆகிருக்கோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு ஏம் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு இந்த இடம், அதாவது இன்னைக்கு டே கேண்டிலோடைய ஆஃப் பாடியில் வந்து மறுபடியும் ஒன்று மேலே போகலாம், இல்லைனா கீழே வரலாம். ஸோ ஒரு டே கேண்டிலில் ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரியே ஒன்று ப்ரீவியஸ் அந்த ஹையை வந்து உடச்சி நமக்கு மேலே அந்த ஹையை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகணும், இல்லைன்னா கீழே வந்து நமக்கு அந்த கேண்டிலோடைய ஆஃப் பாடியை ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மறுபடியும் ஒரு ரிவர்சல் ஆகணும், இல்லைனா அந்த ஆஃப் பாடியை உடச்சி மறுபடியும் கீழே இறங்கணும். அதே இது ஒரு பேரிஷ் கேண்டிலாக இருந்தால் ஸோ ப்ரீவியஸ் டேயோடைய லோவை உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ப்ரிடிக்ட் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கணும். ஸோ மொத்தத்தில் ஒரு டே கேண்டிலில் வச்சு நம்ம பார்க்கும்போது 3 சைடு தான் உங்களுக்கு ட்ரேடிங் பேட்டர்னே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து டே பை டே நம்ம செக் பண்ணால் கூட உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு புரியும். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சிம்பிளான மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ராடேல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரை கூட அடிஷ்னலாக நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம், பட் தப்பு இல்லை. பட் ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்ட்ராடேல உங்களுக்கு இந்த 3 செக்ஷனை வச்சு தான் உங்களுக்கு வந்து நடக்குமே தவிர்த்து வேறு எந்த ஒரு பெரிய சீக்ரெட்டும் இன்ட்ராடேல இல்லை. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நமக்கு டெய்லி நடக்குது. இல்லைனா கேப் அப் இல்லைனா கேப் டவுன் நடக்கும். அப்படியே கேப் அப் நடந்தாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சப்போர்ட்டாக வந்து ப்ரெடிக்ட் ஆகும். கேப் டவுனில் நடந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டேவுடைய லோ வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். அங்கே திரும்பவும் வந்தால் மறுபடியும் அங்கேருந்து ரிவர்சல் வரணும், இல்லைனா சப்போர்ட்டில் வந்துச்சுன்னா சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகணும். ஸோ இதை நீங்கள் டே பை டே வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லை ஒரு பேக் டெஸ்ட்டோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஒரு நல்ல அக்யூரசி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு வந்து இன்ட்ராடேல இதையே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து இது பண்ணனால கூட ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா நம்ம வச்சு நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.